வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் 2-dimensional analytical geometry part 2 சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா வித் ஃபோக்கை +or-3,5 அண்ட் எசென்ட்ரிசிட்டி E = 2. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்கிறது என்னம்மா கொடுத்துருக்காங்க? ஃபோக்கை கொடுத்துருக்காங்க +or-3,5, எசென்ட்ரிசிட்டி E வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா வேணும்னா நமக்கு என்னென்ன வேல்யூ வேணும்? சென்டர் வேணும், அதுக்கப்புறம் ஏபி வேல்யூ இருந்தால் நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போது சரி, சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஹைப்பர்போலா வரைஞ்சி காட்டியிருக்கேன். இது சென்டர். அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த ஹைப்பர்போலாவுக்கு பின்னாடி இருக்கிறது 2 ஃபிக்ஸட் லைன். இது சென்டர், இது 2 ஃபிக்ஸட் லைன். ஃபிக்ஸட் லைனுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ். இதை எம் டேஷ்னு எடுத்திருக்கேன். அடுத்து இது வர்டிசஸ். வர்டிசஸ்னால் என்னம்மா? ஹைப்பர்போலா எந்த இடத்துல இந்த ஆக்சிஸை டச் பண்ணுறதுன்றது. இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ டேஷ். இந்த எஃப்பும் எஃப் டேஷும் ஃபோக்கஸ். டைரக்ட்ரிக்ஸ் எப்படி ஃபிக்ஸட் லைனோ இது ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போது உங்களுக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். இங்கே டைரக்ட்ரிக்ஸ் கொடுக்கல. இட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த வர்டிசஸ். இங்கே வர்டிசஸும் கொடுக்கல. இட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோக்கஸ். இங்கே ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஃபோக்கஸோட மிட் பாயிண்ட் தான் உங்கள் சென்டர். ஃபோக்கஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? +or-3,5னா +3,5 இந்த சைடும் -3,5. அப்போது இதோட மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் இது என்ன அர்த்தம்னா +3,5 -3,5ன்றது தான் மீனிங். அப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தோன்னா 3 - 3/2 5 + 5/2. அதாவது இது 0 ஆகிடும், இது 10/2 இல்லை 5 ஆகிடும். ஸோ நமக்கு சென்டர் தெரிஞ்சிருச்சு. சென்டர் H, K வந்து என்னது? 0,5. ஃபோக்கையோட ஜென்ரல் ஃபார்முலா +or-AE,0ன்னு வாங்க. இந்த ஏஇக்கு பதிலாக நம்ம சின்ற டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கை வந்து +or-3,5. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சியோட வேல்யூ 3 ஆர் ஏஇ வந்து 3. புரியுதாமா? சி வந்து 3 ஆர் ஏஇ இஸ் 3. ஏ நமக்கு தெரியாது. இ வந்து என்னது? இங்கே கொஸ்டினில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ × 2 = 3, ஏ = 3/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர்போலாவோட ஏ = 3/2. அப்போது ஏ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு பி வேணும், ஈயும் தெரியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான். B² = A² × E² - 1. அது எலிப்ஸாக இருந்தால் 1 - E² வரும். டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஸோ ஹைப்பர்போலாக்கு என்ன ஃபார்முலா? B² = A² × E² - 1. A², ஏவோட ஸ்கொயர், அதாவது 9/4ன்னு வரும். 3/2² 9/4ன்னு வரும். E² - 1. ஈன்றது வந்து உங்களுக்கு வந்து 2. அப்போ E² 4 - 1 அதாவது 3. அப்போ என்னாகும்? இது B² வந்து 27/4ன்னு வரும். நீங்கள் பி கண்டுபிடிக்க வேணாம், ஏன்னா நமக்கு ஃபார்முலாவுக்கு B² இருந்தாலே போதும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் நார்மலி என்ன சொல்லுவோம்? X² / A² - Y² / B² = 1ன்னு சொல்லுவோம். எப்போது? சென்டர் 0,0 தான். இங்கே சென்டர் 0,0 இல்லை. ஸோ X - H² / A² - Y - K² / B² = 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிடுமா? இந்த HKன்றது சென்டர் 0,5ன்னு வந்திருக்கு. இப்போது X - H வந்து 0,5 தான் நம்ம சென்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ H வந்து 0² A². A²ன்றது என்னதுமா? 3/2² அதாவது 9/4 Y - 5². ஏன்னா சென்டர் வந்து என்னது? 0,5. அப்போ இங்கே வந்து K வந்து 5ன்னு அர்த்தம். ஸோ Y - 5² B², அதாவது 27/4 = 1. இதை ப்ராப்பராக கொண்டு வந்துடணும். இந்த 4ஐ மேலே கொண்டு வந்துருங்க, இதையும் மேலே கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும்? 4 × X - 0² வந்து X² வரும். 4x²/9 மைனஸ் இங்கே 4 மேலே போய்டும். 4 × Y - 5² / 27 = 1. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் 4x²/9 minus 4 × Y - 5² / 21 = 1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.